டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம் பாஸ்கர். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். இன்று காலை 11 மணி அளவுல அண்ணா அறிவாலயத்துக்கு செல்கிறார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். அங்கு கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதன் அடிப்படையில 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 1ஆம் தேதி டெல்லி செல்லக்கூடிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே இந்திய கூட்டணியுடைய தலைவர்களுடைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில 1ஆம் தேதி டெல்லி செல்கிறார். அன்று மாலையோ அல்லது 2ஆம் தேதி காலையோ சென்னை செல்வதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய கூட்டணி தலைவர்களுடைய பங்கேற்பதற்குரிய கூட்டம் என்பது ஒரு ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. 6 கட்ட தேர்தல் முடிவுற்ற நிலையில 7ஆம் கட்ட தேர்தல் என்பது 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் இந்திய கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட பல்வேறு விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.